காம்பவுண்ட் எஃபெக்ட்டை பற்றி சொல்லுங்க ப்ரோ. காம்பவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப பெரிய டாபிக். இதை நான் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தை சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்றீங்க, அதாவது 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க. அது 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மாறும், கூடலாம் குறையலாம். நான் இதை உங்களுக்கு விளக்குறதுக்காண்டி 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி 10 இயருக்கு நான் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்கள்கிட்ட காமிக்க போறேன். காம்பவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி, ஓகேங்களா? அதனால இந்த வீடியோவை நல்லா கவனமா பாருங்க. இப்போ நீங்க ₹1,00,000 ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதுல 12% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு ₹1,12,000, ₹1,12,000, அதாவது 1,00,000 உங்களோட முதலா இருக்கும். ₹12,000 உங்களோட இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கு கிடைச்ச வட்டியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இயர், அதாவது 2வது வருஷம் நீங்க ₹1,12,000 வச்சிருப்பீங்க. அந்த ₹1,12,000க்கும் 12% இன்ட்ரெஸ்ட், அப்போ ₹1,25,446 கிடைச்சிடும். என்ன ப்ரோ, ஃபர்ஸ்ட் இயர் அதே 12% தான், 1,12,000. அப்போ நெக்ஸ்ட் இயர் அதே 12% தான். அப்போ அதோட 12,000 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா 1,24,000 தானே வரணும். எப்படி 1,25,446 வரும்னு நீங்க கேட்கலாம். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். அதாவது நீங்க போட்டது 1,00,000 தான், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 12,000. அந்த 12,000த்தையும் அந்த 1,00,000 முதலா சேர்த்துக்குவாங்க, சேர்த்து கணக்கு பண்ணுவாங்க. அதனால தான் நெக்ஸ்ட் இயரும் அதே 12%ல ₹1,25,446 கிடைச்சிருக்கு. அதாவது உங்களுக்கு ₹1,446 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இதே நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டுனீங்கன்னா இந்த ₹1,446 கிடைச்சிருக்காரு. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு. ஓகேங்களா? இப்ப இதே நீங்க 3வது வருஷம் எடுத்துக்கோமே, அப்படிங்கும் போது உங்களுக்கு ₹1,40,449 கிடைச்சிடும். நான் கணக்கு கரெக்டாக சொல்றேன் தெரியல, கால்குலேஷன் ஆனால் உங்களுக்கு கரெக்டாக காமிப்பேன், அதனால பார்த்துக்கோங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் போட்டது 1,00,000 தான், நெக்ஸ்ட் இயர் அதோட இன்ட்ரெஸ்டா 1,12,000 கிடைக்குது. அதே 2வது இயர் உங்களுக்கு அதோட அந்த 1,12,000 முதலா கணக்கு பண்ணி 1,25,000 கிடைக்குது. அந்த 1,25,000 கணக்கு பண்ணி 1,40,000 கிடைக்குது. இப்படியே 10 இயருக்கு போச்சுன்னா கடைசியாக 2,10,00,000 சம்திங் இருக்கும். அதை எனக்கு கணக்கு தெரியல, உங்களுக்கு கால்குலேஷன்லாம் கரெக்டாக காமிப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.